ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் அஜய். ஸோ என்ன பார்க்க போனா டிராகன் இந்த படத்தோட கேம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராகன்னா வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் இல்லைங்க, இது வந்துட்டு நம்ம பிரசாந்த் நீல் அண்ட் வந்துட்டு நம்ம என்டிஆரோட சேர்ந்து கோம்போல வரக்கூடிய டிராகன் இந்த படம். ஓகேவா? ஸோ அதோட கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த நம்ம என்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸே 4 minutes 30 seconds விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தில் தான் இந்த பிரசாந்த் நீல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேஜிஎஃப் அண்ட் வந்துட்டு கேஜிஎஃப் 1, 2 அண்ட் அதுக்கப்புறம் சலார் இந்த படத்தை வந்துட்டு எடுத்து கொடுத்துரு. எப்படி இருந்துச்சு ஸ்டோரியும்? செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, அதே நேரத்தில் செம்ம ஆக்ஷன் பேக்டாக பிரம்மாண்டமாக எடுத்து கொடுத்தது. பார்த்ததுக்கு மியூசிக் வேற அப்படியே அள்ளி போட்டு எடுத்து வந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க, படம் ஃபுல்லாக பேக்டாக இருந்துச்சு. ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி படத்தில் ஆக்ஷன் பிடிக்கும், பட் வந்துட்டு அந்த அளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டேன். ஓகேவா? இந்த கேஜிஎஃப் படத்துல அந்த அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுதான் கோர் பாயிண்ட். அதை வச்சுதான் ஆக்ஷன் சுத்தி நடக்கும், அந்த மாதிரி சொல்றேன். அது நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படத்துல எதை பேஸ் பண்ணி இருக்க போது கதை இதெல்லாம் தெரியல. கேம்ஸ் பார்த்து நம்ம பேசுவோமே, சரிங்களா? ஸோ அதே மியூசிக் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், ஸோ பார்க்குறேன். இதோட ஒரிஜினல் ட்ரெயிலர் கிளிம்ஸ் வந்துட்டு ஐ திங்க் தெலுங்கு தான் நினைக்கிறேன். தெலுங்குல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மியூசிக் ரவி பஷ்ரூர் அவர் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்லாம் அவர் தான் வந்துட்டு மியூசிக் போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கிளிம்ஸ் பார்த்துருவோம். ஓகே, டிராகனோட. ஸோ யா, let's watch with count on 3, 2, 1, go. It's true. బ్రిటిష్ వాళ్ళు భారతదేశానికి కాటన్, స్టీల్ మరియు స్పైసెస్ కోసం వచ్చారు. కానీ 250 ఏళ్ళు వాళ్ళు ఇక్కడే ఉండిపోవటానికి కారణం ఒక మొక్క. They came here for the opium poppy, which produces the most addictive substance in the world, heroin. ప్రపంచంలో ఓపియంని అత్యధికంగా పండించేవి 2 ప్రాంతాలు, ఆఫ్ఘనిస్తాన్ మరియు గోల్డెన్ ట్రయాంగిల్. బ్రిటిష్ వాళ్ళు వాటిని ఆధీనంలో ఉంచుకొని 95% ఓపియం ట్రేడ్ ని కంట్రోల్ చేసేవారు. In 1947, when the British left India, they also left behind the most profitable business in the world. దాంతో ఆ వ్యాపారం 2గా చీలింది. ఒకటి ఆఫ్ఘన్ ట్రేడింగ్ కంపెనీ, మరొకటి గోల్డెన్ ట్రేడింగ్ కంపెనీ. అప్పుడే ఓపియం వార్స్ మొదలయ్యాయి. అప్పుడే ఈ విలన్స్ పుట్టుకొచ్చారు. Genesis chapter 1 verse 1. Rukmani. On the first day God created light. On the second day he created the sky and the water. On the third day he created the land and the vegetation. And on the fourth day he made the sun and the moon and the stars. On the fifth day he created the creatures in the sea and the birds in the sky. On the sixth day he made the animals and the humans. And on the seventh day God rested. And then the devil was born. దేవుడు నాకు గొప్ప వరం ఇచ్చాడు. ట్రిగర్ నొక్కగానే మర్చిపోవడం. செம்ம டிஃபரெண்டா இருக்குங்க. నిద్రపోయినప్పుడు నా కల్లోకి నేను చంపిన వాళ్ళ ముఖాలు రావు, మిగిలిన శత్రువుల ముఖాలే కనబడతాయి. పొరపాటున కూడా నా కల్లోకి రావద్దు.
నా డౌట్ ఏంటంటే జలీల్ సాబ్, ఈ మొక్క హెరాయిన్ కంటే ఎక్కువ విలన్స్ తయారు చేస్తుందా అని. ఈ కథలో అందరూ విలన్లే ఉన్నారు. ఆ రాసేవాడికి కూడా తెలుసు విల్లన్ల ఘోరాలు ఎక్కువైనప్పుడు కథలోకి ఒక హీరోని దించాలని. ఈసారి ఆ క్యారెక్టర్ మీదే సార్, మీరే అవ్వాలి. ஓகே. இது கிளிம்ஸ் கிடையாது, இது ட்ரெய்லரு. டைட்டில் மாற்றுங்கடா, அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஆக்ஷன் இருக்கு, பட் வந்துட்டு கிளிம்ஸில் ரொம்ப சட்டலாக காமிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஜூனியர் என்டிஆர் தான் வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன். இந்த ட்ரிபிள் ஆர்ல பார்த்துருப்போம்ல, அதில் வந்துட்டு நம்ம பல்கா இருந்தாரு, ட்ரெஸ் இல்லாமல் லைக் பல்க் இருந்தாரு, அப்பயே யங்கா. பட் இதில் ஒன்றும் உடம்ப குறைச்சி ஒன்றும் ஃபிட்டாக இருக்காரு, லைக் ஒன்றும் யங்கா தெரியுறாரு. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ லுக்கு நல்லா இருக்கு. அண்ட் சம்திங் ஏதோ இந்த வார் பற்றின இந்த ட்ரக்ஸ் பற்றின விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து வில்லனை தான், இது ஒரு வில்லன் இன்ட்ரோடக்ஷன் ஒரு கிளிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, கடைசி பெரிய வில்லன் நம்ம டிராகன் அப்படிதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ருக்மணி இருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த கடவுள் பிறந்தாரு, முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் வந்துட்டு 9ஆம் நாள் வரைக்கும் வந்துட்டு லைக் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உருவாக்கிட்டு இருந்தாரு. 9ஆம் நாள் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவில் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்றது, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ஓகே, அவங்க நெரேட் பண்ற அந்த கிளிம்ஸ்ல அவங்க தான் நெரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு போன கட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவன் அந்த ரத்தத்தை காமிக்கிறாங்க, தெரிக்குது, அதெல்லாம் ஓகே. பட் ஓகே, லைக் வந்து எப்படி சொல்றது, கையை விட்டது காலை விட்டது காட்டாம ரொம்ப சட்டிலா போய் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த டீசர் ரொம்ப அது காமிக்க கூடாது இருக்கு, கொலை அடுத்து ரத்த தெரிக்க சீன்ஸ்லாம் இருக்கு, பட் ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, கிளிம்ஸ்க்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், வெரி ப்ராமிசிங். ஸோ யாரோ ஒன்று பார்க்கல, கிளிம்ஸ் வந்து கீழே ஒரு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், யாரோ ஒன்று பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்தா உங்க தாஸ் விஷயம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜூனியர் என்டிஆர் பயங்கரங்க. ஓகே, அந்த தேவாரெல்லாம் பார்த்தோம்ல, தேவாரா அந்த படத்துலலாம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்காது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த ஜிம் ட்ரெயின் பண்ற வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு படத்துக்கு அப்படிதான் நினைச்சேன், பட் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் 11 ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சி நெக்ஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் பாய்.